ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த முறை நீயா நானா கோபிக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய அந்த யூடியூப்கான அந்த இன்டர்வியூ பார்த்தினாக்கா இப்போ பயங்கர வைரலாக போயிருக்கு. அதில் குறிப்பாக வந்து கோபி அவர்கள் கேட்குறாங்க, அனிருத் அவர்களுடைய டீம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே உங்களோட படத்துக்கு முதல்ல ரிவ்யூ கொடுத்துருவாங்களாமே, முதல்ல படத்தை பார்த்து அதோட ரிசல்ட்டை ஜெனுவனாக சொல்லிவிடுவாங்களாமே, இந்த படத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் சொன்னது என்னமோ நான் எதுவும் வேணுமே படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அனிருத் அவரோட டீம் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு, அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேன்ஸோட ரியாக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ படம் நல்லா இருந்திருக்கு, ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்குன்னு எனக்கு வந்து சொன்னாங்க. அங்கேயே எனக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருந்தது அப்படின்னு மாரி சொல்லிருக்கு. அடுத்து ரஜினி சார் இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாராமே, மீண்டும் அவங்க கூட ஒரு படம் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாராமே. அரசல் புரசலாக நியூஸ் வந்துருக்கு. உண்மையாக கேட்கும்போது ஆமாம், ரஜினி சார் படம் பார்த்துட்டாரு, ஃபுல்லாக பார்த்துட்டாரு, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. மீண்டும் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக பண்ணலாம் லோகேஷ் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் கூட படம் பண்ணுறது எனக்கு இன்னொன்று ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் இறங்கி நான் இன்னொன்று ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் இப்போ உடனே எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் கமிட்மெண்ட் இருக்குது, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ உடனே கோபி கேட்குறாரு, அப்போ நம்ம அடுத்த செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாமா அப்படின்போது, ஏன் நம்ம அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்ட் மூவி. இது வந்து எல்சியில் வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இது எல்சி கிடையாது. இந்த படம் ப்ராப்பராக வந்து ஒரு கதை ஆரம்பித்து ப்ராப்பராக வந்து கிளைமேக்ஸ் ஃபினிஷிங் முடியும். ஸோ அதனால் இது வந்து நம்ம செகண்ட் பார்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் வேண்டாமே, நம்ம வேறு ஏதாவது ஒரு ஜேர்னலில் பண்ணலாம். ஸோ ரஜினி சார் வச்சு நம்ம நிறையா பண்ணலாமே. ஸோ அப்படின்னும் போது அந்த முன்னாடி சொன்ன கதையை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ முன்னாடி சொன்ன கதையை பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு வந்து அந்த ஃபேண்டசி மூவி தான். அதில் வந்து ரஜினி சார் பியூர் வில்லனிசம், அதில் வந்து ஒரு மெயினாக ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் அவர் வந்து பண்ணுறாரு. அதுதான் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். அந்த ஃபேண்டசி டைம் ட்ராவல் கதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுதான் நம்ம இந்த படத்தில் வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாட்ச் வச்சுலாம் நிறைய கனெக்ட் பண்ணிலாம் பார்த்தோம். ஆக்சுவலாக அவர் இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டு இந்த படம் வந்து டைம் ட்ராவல்லையும் வராது, எல்சிலையும் வராது, இது டோட்டலாக ஸ்டாண்ட் அலோன் மூவி, முழுக்க இது ஆக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினி சார் முன்னாடி சொன்ன கதை தான் அந்த ஃபேண்டசி மூவி ப்ளஸ் டைம் ட்ராவல். ஸோ அந்த கதை மீண்டும் அது ஸ்டோரிலாம் ரெடி பண்ணி மீண்டும் ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணுற வந்தாக்கா அந்த கதையை அவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சூசகமாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.